Alhamdulillahi Rabbil Alamin Wal-aqibatu lil-muttaqin Wala udwana illa ala-zalimin Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal-mursalin Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil A'udhu billahi minash shaitanir rajim يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இதற்கு முன்னர் இதே தலைப்பிலே, அதாவது வாலிபர்களுக்கு முன்னோர்களுடைய உபதேசம் என்கிற தலைப்பிலே 2 அமர்வுகளிலே மிக முக்கியமான சில உபதேசங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று 18வது பக்கம், நூலினுடைய 18வது பக்கம், 7வது வசியத், சலஃபுஸ் சாலிஹீன்களாகிய அந்த நல்லோர்கள் சொன்ன வசியத்துகளிலே 7வது. இதிலே இந்த 7வது வசியத்திலே காபூஸ் இப்னு அபி துபையான் என்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார், சல்லைனா யௌமன் கல்ஃப அபி துபையான் ஸலாத்துல் ஊலா, நாங்கள் ஒரு முறை அபூ துபையான் என்கிற தாபிக்கு பின்னால் முதல் நேர தொழுகையை நாங்கள் தொழுதோம். வ நஹ்னு ஷாபுன் குல்லுனா மினல் ஹை, அந்த ஏரியாவில் இருந்த நாங்கள் எல்லோருமே வாலிபர்கள், இல்லல் முஅத்தின, பாங்கு சொல்லக்கூடியவரை தவிர. அப்ப பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னவர் மட்டும்தான், முஅத்தின் மாத்திரம்தான் வயோதிப நிலையில உள்ளவர். மற்றவங்க எல்லோரும் என்ன செய்து வாலிபர்களாக இருந்தோம். ஃபஇன்னஹு ஷேഖுன் ஃபலம்மா சல்லம, அப்ப அவர் தொழுவிச்சுட்டு சலாம் கொடுத்ததற்கு பிறகு இல்தஃபத இலைனா, எங்களை நோக்கி, சும்ம ஜால யஸ்அலு ஷாப்ப, ஒவ்வொரு வாலிபரா கேட்கிறார், எப்படி, மன் அந்த, நீங்க யாரு, நீங்க இந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன செய்து ஒவ்வொருவராக இந்த அபூ துபையான் என்கிற தாபியை ஒவ்வொரு வாலிபத்தையும் என்ன செய்யறார், நீங்க யாருங்கிற அறிமுகத்தை கேட்கிறார். கேட்டதற்கு பிறகு ஃபலம்மா சாலஹும் கால இன்னஹு லம் யுபஅஸ் நபியுன் இல்லா வஹுவ ஷாப்புன், எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டது வாலிபர்களாகத்தான் என்கிற ஒரு செய்தியை உணர்த்துகிறார். என்ன செய்தி? வாலிபர் நபிமார்கள் அனுப்பப்பட்டது எந்த பருவத்தில்? வாலிப பருவத்தில் என்று. அப்ப பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு, அந்த முதல் தொழுகைக்கு வந்த வாலிபர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையில் என்ன செய்கிறார், மிக முக்கியமான ஒரு தகவலை அவங்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறார். அன்பிற்கினிய உறவுகளே, பொதுவாக இது எப்ப தாபியின்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை என்ன செய்கிறார் இந்த இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படி சொல்லுகிறார், வலம் யூத்தல் இல்ம கைரும் மின்ஹு வஹுவ ஷாப்புன், அதாவது ஒருவர் வாலிபராக இருக்கிற நேரத்தில் கிடைக்கின்ற மார்க்க அறிவு தான் மிக சிறப்பான மார்க்க அறிவு. அப்ப பொதுவா உங்களுக்கு தெரியும், இந்த தலைப்பு என்ன? வாலிபர்களுக்கான அறிவுரை. உண்மையிலேயே நம்ம இதுக்கு முன்னாடி பல வசியத்துகள்ல பார்த்தோம். வாலிப பருவத்துல எங்களுடைய எல்லா புலன்களும் நல்ல முறையில் என்ன செய்யும், சீராக இயங்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, உடலிலே சக்தி இருக்கக்கூடிய காலப்பகுதி, எதையுமே மிக திறமையாக உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய காலப்பகுதி.
இப்படி எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். இந்த வாலிப பருவம் என்பது சமுதாய கட்டமைப்புல மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப இந்த அபூ துபையான் என்கிற அறிஞர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் சொன்ன செய்தி எது? நபிமார்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் வாலிபர்களாகத்தான். அப்ப அந்த வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான காலப்பகுதி. அப்ப இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில இந்த செய்தி மிக ஆழமாக மக்கள் மத்தியில் என்ன செய்யப்படணும், அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய செய்தி. இன்னைக்கு வாலிபர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இருக்கிற இடமே வேற, அவர்கள் ஒன்று கூடி இருக்கிற இடம் வேற. நேரங்கள் எதற்காக வேண்டி செலவழிக்கப்படுது என்று பார்த்தால் அதிகமாக தேவைக்கு இல்லாத அம்சங்கள்ல, தேவைக்கு இல்லாத இடங்களில் என்ன செய்யப்படுகிறது, நேரங்களை கழிக்கக்கூடிய வாலிபர்களை இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறையவே நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்கினிய உறவுகளே, அல்லாஹு தஆலா யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ அவர்களை தவிர நல்ல வாலிபர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கத்தோட 5 நேர தொழுகைகளை சரியாக உரிய நேரத்தில் தொழுகிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். மார்க்கத்தை ஆர்வத்தோடு படிக்கிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். சமுதாயத்துக்கு ஏதாவது நற்பணிகளை அறப்பணிகளை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு வர்ற வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாவற்றிலையும் மிக முக்கியமானது ஐங்கால தொழுக. அப்ப இந்த வகையிலே பொதுவாக இந்த வாலிப பருவம் என்பது உண்மையிலேயே மார்க்கத்திற்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. அப்ப இந்த காலப்பகுதியை இந்த அறிஞர் என்ன செய்கிறார், அப்ப பயன்படுத்திக் கொள்ள சொல்லி, ஏன்னா போயிட்டுண்டா திரும்ப வராது. கடந்து போன ஒரு நிமிடத்தை கூட நாங்க எவ்வளவுதான் மில்லியன் கணக்கான பணங்களை நாங்க செலவழித்தாலும் அந்த ஒரு நிமிடத்தை திரும்ப என்ன செய்ய முடியாது, எங்களால் மீட்டெடுக்க முடியாது. அப்ப அன்பிற்கினிய உறவுகளே, அப்ப வாலிபர்களாக இருக்கிற சகோதரர்கள் இன்னைக்கு அடிக்கடி கேள்விப்படுகிற செய்தி தான் மரண செய்தி. திடீரென்று என்ன செய்தி, விபத்துக்கள், அதே போல ஹார்ட் அட்டாக், இப்படியான மரணிக்கக்கூடிய செய்திகளை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இது கேட்டு நாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வது மட்டும்தான் எங்களுடைய கடமையாண்டா இல்ல. அதுக்கு அவருக்காக வேண்டி துஆ செய்யறது மட்டும்தான் எங்களுடைய கடமையாண்டா இல்ல. இதுல நம்ம உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. அடுத்தது நானாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். என்னுடைய மரணமும் எந்த வேளையில் வரும் என்று யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இருக்கிற காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை, அந்த உணர்வு பூர்வமான சிந்தனையை ஊட்டக்கூடியது தான் மரண செய்திகள். ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, மரண செய்திகள் எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா நம்ம என்ன செய்கிறோம், எங்களுடைய கேமராக்கள்ல முதலாவது அதை பதிவு செய்ய வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அவரை தூக்குறோம், எடுக்கிறோம். அது இருக்கிற ஒரு பகுதியில இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, தான் முதலாவது அதை என்ன செய்யணும், வீடியோ அப்லோட் பண்ணணும், என்ன செய்ய பேஸ்புக்லயோ அல்லது குரூப்புகள்லயோ போடணும் என்கிறதுக்காக வேண்டி வீடியோ எடுக்கக்கூடிய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். அன்பிற்கினிய உறவுகளே, அப்ப நம்ம என்ன செய்யறது, வாலிப பருவம் என்பது நெறிப்படுத்தப்பட்டு ஒழுக்க விழுமியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு போதிக்கப்பட்டு அந்த வாலிப காலப்பகுதியை மார்க்கத்திற்காக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற செய்திய இந்த அபூ துபையான் என்கிற இந்த மார்க்க அறிஞர் இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். 19வது பக்கம், அல் வசியத் சாமினா, 8வது வசியத். மா ரவாஹுல் இமாம் அஹ்மத் ஃபி கிதாபிஹில் வரா. இமாம் அஹ்மத் என்ன செய்கிறார்கள், இமாம் சுன்னா என்று அழைக்கப்படுகிற இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் வரா என்கிற பேணுதல் என்கிற ஒரு கிதாபிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறார். அன் அப்துல் வஹாப் அஸ்-ஸகஃபி என்கிற அறிவிப்பாளர் ஊடாக இந்த செய்தியை சொல்கிறார். கால ஹரஜ அலைனா அய்யூப் அஸ்-சிக்தியானி என்கிற தாபி ஒரு நாள் என்ன செய்யறார், எங்கள்கிட்ட வர்றார். ஃபகால யா மஅஷர் ஷபாப், வர்ற நேரத்தில் வாலிபர்களே சொல்லி என்ன செய்கிறார், விழித்துக் கொண்டே வருகிறார். விழித்துட்டு சொல்கிறார், இஹ்தரிஃபு, நீங்கள் தொழில் செய்து கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்க, தொழில் செய்து கொள்ளுங்கள். லா தஹ்தாஜூன அன் தஅது அப்வாப ஹாஉலாஇ, நீங்க தொழில் செய்து சம்பாத்தியம் செய்து உங்களுடைய கைகளிலே பணம் இருக்குமாக இருந்தால் இவர்கள் போன்றவர்களுடைய வாசலுக்கு நீங்க வர வேண்டிய தேவை ஏற்படாது. அப்ப அவர் என்ன செய்யறாருந்தா,
பணக்காராக்கள் விடயங்களை சுட்டி காட்டுறார். நம்ம என்ன செய்யுது, பணம் இல்லைன்னா நம்ம கெஞ்சி என்ன செய்கிறது, எங்களுடைய சுயமரியாதைகளை எல்லாம் இழந்து வயோதிப நிலையில சில நேரங்கள் என்ன செய்கிறது, இன்னைக்கு யாசகம் கேட்கிற ஒரு துர்பாக்கிய நிலை இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது. அப்ப அது எங்களுடைய கைகளில் அந்த பணம் இருக்குமாக இருந்தால் பணக்காரர்களுடைய வாசல் படிகளை ஏற வேண்டிய அவசியம் வராது. அப்ப அவர் வெறுக்கிற ஒரு சாரார பத்தி சொல்றார். என்ன செய்து, நீங்க உடலிலே சக்தி இருக்கிற நேரத்தில் இந்த நேர காலப்பகுதியில என்ன செய்யுங்க, தொழில் செய்து சம்பாத்தியத்தை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், சேகரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பணத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சம்பாத்தியம் சம்பந்தமாக அவருடைய தொழில் சம்பந்தமாக என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அன்பிக்கினிய உறவுகளே, இன்னைக்கு நீங்க பாருங்க, பொதுவாக தங்களுடைய பெற்ற பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி சொத்துக்கள் எல்லாம் பங்கீடு செய்து கொடுத்ததற்கு பிறகும் தங்களுடைய பிள்ளைகளினால் என்ன செய்யப்படுகிறார்கள், தாய் தந்தையர்கள் கவனிப்பாரற்ற நிலையில் இன்னைக்கு பல பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. எந்த பெற்றோருடைய பேரில் சொத்துக்கள் இருக்கிறதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பெற்றோர்களை கவனிக்கிறாங்க. ஏன்? அப்பதான் மௌத்தானதுக்கு பிறகு அவருக்கு என்ன செய்தி, அந்த சொத்து கிடைக்கும் என்கிற காரணத்தோட. அன்பிக்கினிய உறவுகளை, அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்ப வாலிப பருவத்தில் ஹலாலாக சம்பாதிப்பதில் மார்க்கத்தில் தவறு கிடையாது. அப்ப இந்த வகையில பொதுவாக பணம் இருக்கணும். பணத்தை தேடிக்கொண்டே நம்ம என்ன செய்யலாம், எங்களுடைய கல்வி நடவடிக்கையும் ஈடுபடலாம். உனக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னொரு நபித்தோழரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. என்ன உடன்படிக்கை? ஒரு நாளைக்கு நான் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு போயிட்டு 4 விஷயங்களை படிப்பேன், நீங்க தொழிலுக்கு போங்க. அடுத்த நாள் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வந்து 4 விஷயங்களை படிங்க, நான் தொழிலுக்கு போறேன். சம்பாத்தியத்தில் ஆளுக்கு அரைவாசி, நீங்க படிச்சது எனக்கு சொல்லித்தாங்க, நான் உங்களுக்கு படிச்சதை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப நம்ம என்ன செய்கிறது பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த கல்வி தேடல் எந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பேணப்பட்டிருக்கிறது. அப்ப வாலிபர்களாக இருக்கிற நம்ம சில நேரங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற நல்ல திறமையான பிள்ளைகள் சில நேரங்களிலே தொழில் செய்து கொண்டே படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. எனவே அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப பொதுவாக பணம் என்பது எங்களுடைய கல்வி நடவடிக்கையை நாங்கள் படிக்கிறதுக்கு, மேலதிகமாக படிக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போயிட்டு மார்க்க சம்பந்தமான செய்திகளை கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் என்கிறது மிக முக்கியமானது. அதனாலதான் என்ன செய்கிறார் இந்த அறிஞர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, தொழிலை ஏதையாவது நீங்க தேடிக்கொள்ளுங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய வழிகளை நீங்கள் கையாளுங்கள். ஏன்னா வயசு போயிட்டுன்னு சொன்னா உங்களால அதெல்லாம் முடியாமல் போயிடலாம். வயசு போயிட்டா என்ன செய்யுது, நாங்க உடல்ல சக்தி இருக்கிற நேரத்தில், ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில், திறன் இருக்கிற நேரத்தில் எப்படி சம்பாதிக்கிறோம் அது மாதிரி வயோதிபத்தின நிலையில சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்க முடியாது. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்ய விடும், பிள்ளைகளால ஒதுக்கப்பட்டுட்டா யாசகங்கிறத தவிர வேற வழி இல்லை. அல்லது வயோதிப இல்லங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், சில நேரங்கள்ல அங்கேயே எங்களுடைய மரண தருவாய் வரைக்குமான காலத்தை கழிக்க வேண்டி வரும். அப்ப பணம் என்பது எங்களுக்கு மிக முக்கியமானதுதான். அதை மார்க்கத்தோடு சேர்த்து நம்ம என்ன செய்யணும், ஹலாலா சம்பாதிக்கணும், மார்க்கத்துக்காக வேண்டி என்ன செய்யணும், செலவழிக்க வேண்டும் என்கிற செய்தியும் என்ன செய்கிறார் இந்த இமாம் அஹ்மத் அவர்கள் கொண்டு வந்த இந்த செய்தி என்ன செய்யறாங்க, இந்த அறிஞர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பிக்கினிய உறவுகள்ல, தொழில்கள்ல நம்ம எங்களுடைய கைகளினால சம்பாதிக்கிற அதுதான் மிக பரக்கத்தான ஹலாலான சம்பாத்தியம். அப்படித்தானே? ஊழலற்ற ஹராமானவைகள் கலப்படம் இல்லாத எதையுமே நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய கைகளினால செய்யக்கூடிய தொழில் அதன் ஊடாக கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு பரக்கத், மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, 20வது பக்கத்துல 9வது வசியத். அன் ஜாஃபர் قال قال كان ثابت البناني رحمه الله. ஜாஃபர் என்கிற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இமாம் சாபித் இப்னு புனானி என்கிறவர், யக்ருஜு இலைனா வகத் ஜலஸ்னா ஃபில் கிப்லா, நாங்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுடைய மிஹ்ராப் பக்கம் உட்கார்ந்து கொண்டிருந்தோம், பள்ளிவாசலுக்குள்ள. வயகூல் யா மஅஷர் ஷபாப், வாலிபர்களே, ஹில்தும் பைனி வ பைன ரப்பி அன் அஸ்ஜுத லஹு,
நான் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி சுஜூத் செய்யறதுக்கு வந்தேன். வர்ற நேரத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? இடையிலே குறுக்கிட்டு விட்டீர்கள். எப்படி? வகான கத ஹுப்பிபத் இலைஹி ஸலா, அவருக்கு என்ன செய்து தொழுக, இந்த சாபித்துல் புனானிக்கு ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்து தொழுகை என்கிற அவ்வளவு ஒரு இன்பமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்கு வந்தா கிப்லா பக்கத்துல வாலிபர்கள் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க? பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர் சொல்றாரு, என்ன இப்படி பேசுறதால என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை தொழுவதற்கு கூட நீங்கள் செய்கிறது இடைஞ்சலாக இருக்கிறது, டிஸ்டர்ப் ஆக இருக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்கிறார்? இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். அன்பிக்கினிய உறவுகளே, உங்களுக்கு தெரியும், பொதுவாக பள்ளிவாசலுடைய மகிமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது நம்மளுடைய வீடுகள் அல்ல, அல்லாஹு தாலாவுடைய இறை இல்லங்கள். அல்லாஹு தாலாவை வணங்கி வழிபடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியிலே மிக சிறப்பான கண்ணியமான இடம் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள். அப்ப அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து கொண்டு தேவைக்கு இல்லாத விடயங்களை பேசுகிற ஒரு இடமாக என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக இது வாலிபர்களுக்கு மாத்திரம்ங்கிறதல்ல, பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, இதை என்ன செய்யக்கூடாது? மற்றவருடைய தொழுகைய பாதிக்கிற அளவுக்கு எங்களுடைய பேச்சுக்கள் அந்த பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடாது. மார்க்க சம்பந்தமான விடயங்கள் பேசுறதா இருந்தாலும் தொழுகையாக இருக்குமாக இருந்தால் அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் என்ன செய்து அந்த தொழுகையால் அவர் கடமையான தொழுகையை நிறைவேற்றத்துக்கு வர்ற நேரத்தில் கூட தொழுகையினுடைய சிந்தனைகள் வேறு பக்கத்தில் போயிடும். ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி உலக பேச்சுக்களை பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து பேசுறது என்பது அந்த பள்ளியினுடைய மகிமைய என்ன செய்து நம்ம துஷ்பிரயோகம் செய்கிறோம், அதை நம்ம சரியாக கணக்கில் எடுக்கிறது இல்ல என்பதை என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. அப்ப இந்த அறிஞர் பள்ளிவாசலுக்கு வர்ற நேரத்தில் தொழுறதுக்காக வர்றார். படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு அவருடைய உரையாடுவதற்காக வர்றார். வர்ற நேரத்தில் இப்ப வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு சாரார் பள்ளிவாசலும் கிப்லா பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிக்கினிய உறவுகளே, எனவே பள்ளிவாசல்கள் என்பது பொதுவாக நம்ம என்ன செய்யுது? பள்ளிக்குள்ள போயிட்டோமா, போனால் அல்ஹம்துலில்லாஹ் திருமறை குர்ஆன் இருக்கும். எங்களுடைய எல்லோருடைய போன்களையும் என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பதிவு செய்து வச்சிருக்கிறோம். சரி, அதுதான் முடியாவிட்டாலும் திருமறை குர்ஆன் இருக்கிறது, அல்லது ஸலவாத் சொல்லிக் கொள்ளலாம், திக்ர்கள் செய்து கொள்ளலாம். மற்றவருக்கு டிஸ்டர்ப் இல்லாத வகையில நம்ம என்ன செய்யணும்? பள்ளிவாசல்களை பயன்படுத்திக் கொள்ளணும். சில சௌர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து தான் பேசுவாங்க. அப்படி போன் வருது, என்ன செய்ய? போன் வந்தா அப்ப அப்படி அவசரமான அர்ஜென்டான ஒரு செய்தியாக இருந்தா என்ன செய்யணும்? பள்ளியை விட்டு வெளியில போயிடணும். அதுக்குள்ள இருந்து என்ன செய்வார்? பேசுவார். மக்கள் எல்லாம் தொழுவிட்டு இருப்பாங்க, திருமறை குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள், திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள், ஸலவாத் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படி அமைதியாக இருக்கிற நேரத்தில் எங்களால மற்றவருடைய தொழுகை பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில சகோதரர்களுடைய அந்த போன்ல வர்ற ரிங் டோனை நீங்க பாருங்க. அமைதியாக சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல, அந்த நேரத்துல தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் உப்பு வச்சு கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென்று ஏதாவது போன் வந்து சொன்னா எங்கேயாவது ஏதாவது பாட்டுற டோன் என்ன செய்யும்? இருக்குதா இல்லையா? எல்லாருடைய சிந்தனை எங்க போகும்? அங்கதான் போகும். உதாரணமாக ஒரு 100 பேர் பள்ளிவாசல்களை தொழுது இருக்கிறாங்கன்னா யாரும் அதை என்ன செய்ய முடியாது? விதிவிலக்காக முடியாது. அந்த டோனுடைய சவுண்டை நோக்கித்தான் எங்களுடைய சிந்தனைகள் என்ன செய்யப்படும்? திருப்பப்படும். எனவே நம்ம பள்ளிவாசலுக்கு செல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? ஒரு முறை எங்களுடைய போன்களை பார்த்துக்கொள்ளணும். நம்ம சைலண்ட்ல போட்டுக்கிறோமா இல்லையான்னு, சைலண்ட்ல போட்டிருக்கிறோமா இல்லையா என்று நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கினிய உறவுகளே, அப்ப படைச்ச ரப்புல் ஆலமீனோடு உரையாட வர்றவங்களை தடை செய்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். பள்ளிவாசலுக்குள்ள இருந்து உலக விஷயங்களை பேசிக் கொள்கிறது, தேவைக்கில்லாத விஷயங்கள் பேசிக் கொள்கிறது, அதுக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படணும்? பேணப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சாபித்துல் புனானி என்ன செய்கிறார்? இந்த செய்தியை அங்கு இருந்த வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, எனவே இந்த விஷயத்தில் நாங்க பொதுவாக அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, இந்த விடயத்தை நாங்கள் கட்டாயம் பேணுதலோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்திருக்கிற காரணத்தால அங்க இருந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? சில நேரங்கள்ல
பொதுவாக தேவை இல்லாததை கூட பார்க்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் நம்ம இருக்கிற இடம் என்கிறது நம்ம முதலாவது கவனிச்சு கொள்ளணும். எங்க இருக்கிறோம்? நம்ம வீட்டுல இல்ல, கடை தெருக்கள்ல அல்ல, நாங்க இருக்கக்கூடிய ஆபீஸ்கள்ல அல்ல, நாங்கள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள். எனவே அந்த வகையிலே நாங்கள் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தை தொட்டு என்ன செஞ்சு கொள்ளட்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும். படைச்ச ரப்புல் ஆலமீனே என்ன செய்யட்டும், பயந்து கொள்ளட்டும் என்கிற அடிப்படையில அந்த செய்தி என்ன செய்கிறார் அந்த இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதை பார்க்கிறோம். 22வது பக்கம். முஹம்மது இப்னு சூகா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கியனி மைமூன் இப்னு மெஹ்ரான். மைமூன் இப்னு மெஹ்ரான் என்கிற அந்த தாபி சொல்கிறார். இவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர்கள்ல ஒருவர். அவர் சொல்கிறார், ஃபகுல்து ஹய்யாக்கல்லாஹ். ஃபகுல்து ஹய்யாக்கல்லாஹ். ஹய்யாக்கல்லா அல்லாஹ் தஆலா உங்களை ஆசீர்வதிக்கட்டும், அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், ஒருத்தர் சொல்றார். சொன்ன உடனே ஃபகால ஹாதிஹி தஹியத்து ஷபாப். இந்த ஹய்யாக்கல்லாஹ்னு சொல்றது யாரு? வாலிபர்களுடைய அந்த முகமன் தான். எது யாருடைய முகமன்? வாலிபர்களுடைய முகமன். ஆனால் ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமியன் என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணும். இதுதான் இஸ்லாம். அப்படிதான் எங்களுக்கு சொல்லி தருது. நம்ம ஒருத்தர் சந்திச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, முழுமையா தான் சொல்ல முடியாவிட்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். ஹய்யாக்கல்லான்னு சொல்றது அல்லது பையாக்கல்லான்னு சொல்றது அல்லது வேற ஏதாவது வார்த்தைகளை இஸ்லாம் சொல்லாத அல்லது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லாத இன்னைக்கு நவீன காலத்துல புதிய புதிய முறைகளை கையாளுவது என்பது யாருடைய கலாச்சாரம்? எங்களுடைய கலாச்சாரம் அல்ல, முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் அல்ல. இன்னைக்கு சலாம் சொல்லுவது ஏதோ பிற்போக்குவாத மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அப்படியா இல்லையா? ஏதோ அவருக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும் அல்லது வேற வேற ஏதாவது ஒண்ணுல சொல்லணும் என்கிற அடிப்படையில இந்த ஹய்யாக்கல்லா போன்ற வார்த்தைகளை தவிர்த்து கொண்டு நம்ம என்ன சொல்லணும்? யாராக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்ன பிள்ளைக்கு நம்ம சலாம் சொல்றதாக இருக்கலாம், பெரியவங்களுக்கு சொல்றதாக இருக்கலாம், மஜ்லிஸ்ல நம்ம என்ன செய்யறது, எங்க யாராக சொல்றதாக இருந்தாலும் இந்த சலாம் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இதனுடைய சிறப்பை எல்லாருக்கும் தேவையானது. சாந்தி சமாதானம் எல்லோருக்கும் தேவை, எல்லா சந்தர்ப்பத்திலையும் தேவை, எல்லோருக்கும் சொல்லக்கூடிய அன்று முதல் இந்த தஹியத் என்கிற இந்த வார்த்தை யாருடைய? தஹியத் அஹ்லில் ஜன்னா, சுவனவாசிகளுடைய தஹியத் முஹம்மன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த அறிஞரை பார்த்து அவர் ஹய்யாக்கல்லான்னு சொல்லி சொன்ன உடனே சுட்டி காட்டுற, நீங்க ஹய்யாக்கல்லா சொல்ல வேணாம், என்ன சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் முதலா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கள் என்று என்ன செய்கிறார் இந்த மைமூன் இப்னு மெஹ்ரான் என்கிற அறிஞர் என்ன செய்கிறார், அந்த வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப வாலிபர்கள் என்ன செய்கிறது, யார் எந்த நிலையில இருந்தாலும் சலாம் சொல்லுகின்ற அந்த நல்ல பண்பு நம்ம எல்லோருத்தையும் இருக்கணும். எங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கிறது காரணம் என்ன? இந்த சலாம் சொல்லுகிற முறை இல்ல. ஒருத்தர் பார்த்து நம்ம பிரார்த்திக்கிறோம் இல்லையா? நாங்க அத்தஹியாத்துல பிரார்த்திக்கிறோம். என்ன? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எங்களுக்கும் சாலிஹான அடியார்களுக்கும் சலாம் சொல்லிக் கொள்றோம். ஆனா ஊர்ல யாரையாவது பேச கோபத்தோட இருக்கிற நேரத்தில் அவருக்கு சலாம் சொல்ற இல்ல. பள்ளி தொழுகையில பிரார்த்திக்கிறோம், தொழுகையில இருக்கிற நேரம் என்ன செய்கிறோம், எல்லாரையும் கேட்டு கூப்பிட்டு சொல்லிடுறோம், எல்லோருக்காகவும் பிரார்த்திக்கிறோம். ஆனால் சின்ன ஒரு சர்ச்சை, ஒரு காணி பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, 3 நாளைக்கு மேல பேசாமல் இருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தொழுகையில இருக்கிற நேரத்தில் அத்தஹியாத்துல பிரார்த்திக்கிறோம். ஆனா வெளியில கண்டா நம்ம என்ன செய்யறது, இங்க கண்டா அங்கால திரும்பிட்டு போயிடுறது. அன்பிக்கினிய உறவுகளே, இதனால எங்களுடைய ஒற்றுமை என்ன செய்கிறது, பலம் இழந்து போயிருக்கிறது. சமூகத்துல ஒற்றுமையை வரவழைப்பதற்கான ஒரு சிறந்த வழியாக இஸ்லாம் போதிக்கிற வழி என்ன? சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற இந்த வார்த்தை என்பது எங்களுக்கு இஸ்லாம் கற்று தந்த வார்த்தை. நாங்களாக புதுசா உருவாக்குனதல்ல, நாங்களாக புதிதாக உருவாக்குனதல்ல. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற வார்த்தை. சில சஹாபாக்கள்
ஒரே மஜ்லிஸ்ல இருந்துட்டு ஒரு தூணை கடந்து அடுத்த பக்கத்தால வந்தாங்கன்னு சொன்னா என்ன 2 பேருக்கு இடையில அந்த தூணை என்ன செஞ்சிருது, இந்த பில்லர் குறுக்கிட்டா திரும்ப சலாம் சொல்லிக் கொள்வார்கள். ஒரு இடத்துல இருந்து எந்திரிச்சு போற நேரத்துல சலாம் சொல்லிக் கொள்வாங்க, அந்த இடத்துக்கு வர்ற நேரத்துல சலாம் சொல்லிக் கொள்வார்கள் என்கிற வரலாற்றை நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பாக்குறோம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சலாம் சொல்வதனால ஏதாவது குறை ஏற்படுமா? இல்ல. அன்பிக்கினிய உறவுகளே, பொதுவாக இந்த நாட்டில இருக்கிற மக்கள் மாஷா அல்லாஹ் என்ன செய்கிறது, இந்த சலாம் சொல்லுகின்ற பழக்கம் நிறையவே இருக்கிறது. ஆனா நம்ம ஊர்கள்ல போயிட்டு நீங்க சலாம் சொல்லி பாருங்க, நல்லா கேட்கும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம சலாம் சொன்னா அவங்க சிரிப்பாங்க. இருக்குதா இல்லையா? சலாத்துக்கு பதில் தான் சொல்லணும், சலாத்துக்கு சிரிக்க சொல்லிக்க எங்கேயாவது? இஸ்லாத்துக்கு என்ன சொல்லுது? சலாம் சொன்னா பதில் சொல்லணும், பதில் சொல்றது கடமை, சலாம் சொல்றது சுன்னா என்கிற அடிப்படையில் இப்ப என்ன செய்கிறது, ஏதோ இருக்கு காதுல ஏதாவது கோளாறான்னு பார்த்தா இல்ல, நம்ம சலாம் சொல்றது நல்லாவே கேக்குது. ஆனா பதில் சொல்றது அவருக்கு மனசு என்ன செய்யல, இஸ்லாம் சொல்லுகிற அந்த ஒழுக்க மாண்புகள், அந்த இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டலை சொல்றதை விட இவர் என்ன செய்யுது, வேற ஏதாவது நவீன வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை வரவேற்கிறதுக்கு என்ன செய்யறாரு, இவர் யோசிக்கிறார். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இஸ்லாம் என்ன செய்கிறது, இந்த சலாம் சொல்லுகின்ற இந்த முறைய அப்ப அந்த மெஹ்ரான் இப்னு மைமூன் இப்னு மெஹ்ரான் என்கிற அந்த அறிஞர் என்ன செய்கிறார், உடனே வாலிபர்ட்ட சொன்னா நீங்க இந்த ஹையா கல்லா சொல்றது பையா கல்லா சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல சலாம் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டாரா? கற்றுக் கொடுத்துட்டார். எனவே அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப நம்ம என்ன செய்யுது, வாலிபரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், ஆட்சியில இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு முஸ்லிம் என்கிற அந்த அந்தஸ்து போயிருமா? போயிடாது. முஸ்லிம் என்கிற அடையாளம், முஸ்லிம் என்கிற அந்த பண்பு, முஸ்லிம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முஸ்லிம்கள் என்கிற அந்த பேரை என்ன செய்தான் வச்சிருக்கிறான், அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடக் கூடாது. அடுத்தது 23வது பக்கம், அல் வசியா ஹாதி ஆஷர், 11வது வசியத். அபில் முலை என்கிற தாபி சொல்கிறார், கால லனா மைமூன் இப்னு மெஹ்ரான் என்கிற அறிஞர் சொன்னார், வ நஹ்னு ஹவ்லஹு, நாங்கள்லாம் அவரை சூழ ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்து இருந்தோம். யா மஅஷர் ஷபாப், வாலிபர்களே, குவத்துக்கும் இஜஅலூஹா ஃபீ ஷபாபிக்கும், உங்களுடைய முழு பலத்தையும் உங்களுடைய வாலிபத்திலே நீங்க வச்சுக்கொள்ளுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்க. முழு பலமும் எதோட பயன்படுத்திக் கொள்ளணும், உங்களுடைய வாலிபத்தில் பயன்படுத்திக் கொள்ளட்டும். வ நஷாதக்கும் ஃபீ தாஅத்தில்லாஹ், உங்களுடைய அத்தனை செயல்களையும் அத்தனை செயற்திறனையும் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் செலவழியுங்கள். அப்ப என்ன செய்யுது, சக்திய வாலிபத்தில் பயன்படுத்திக் கொள்ளணும். எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் எதில் இருக்கணும், அல்லாஹ்வுடைய வழிபடுதல் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை ஏற்று நடக்கிறது, இதுல இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். யா மஅஷர ஷுயூஹ், வயோதிபர்களே, ஹத்தா மதா, நாங்க எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறோம்? நம்ம என்ன செய்ய இப்படி இருக்கலாமா? நாங்க என்ன செய்யுது, எங்களுக்கு மரணத்துக்கான அடையாளங்கள், அந்த எல்லைகளை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம். நம்ம இருக்கிற காலங்களை என்ன செய்யணும், மிக விரைவாக அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, இபாதத்திற்காக வேண்டி என்ன செய்யணும், இருக்கிற எஞ்சி இருக்கிற காலத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யறார், 2 சாராருக்கும் உபதேசம் செய்கிறார். வாலிபர்களுக்கும், அப்ப வாலிபத்தில உடலிலே இருக்கிற அந்த சக்தி, அந்த பலம், அந்த விவேகம், அந்த திறமை, அந்த திறன் எல்லாமே என்ன செய்யப்படணும், நம்ம அந்த வாலிபத்தில் வச்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் இவைகள் எல்லாம் சரியாக நெறிப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ் எதை எங்களுக்கு திருப்திப்படுவானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை எங்களுக்கு வழிகாட்டியாக சொல்லி இருக்கிறார்களோ, அந்த வழிகாட்டலுக்காக சொல்லி இருக்கிற விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், எங்களுடைய வாலிபங்கள் சரியாக செலவழிக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார், இந்த மைமூன் இப்னு மெஹ்ரான் என்கிற தாபிஈ என்ன செய்கிறார், சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, எனவே பொதுவாக நம்ம எல்லா பலத்தையும் சக்தியையும் இழந்து சில நேரங்களை நீங்க பாருங்க, வயோதிப நிலையில எந்திரிக்க முடியாம, இபாதத் செய்ய முடியாம, பிரார்த்திக்க முடியாம, எழுந்து நின்று தொழ முடியாம, நல்ல விஷயங்களை கலந்து கொள்றதுக்குரிய ஆற்றல கிடைக்காம, இப்படி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த சக்திய அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற முறையில் நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என செய்கிறார் இந்த ஆசிரியர். என்ன செஞ்சிருக்கிறார், இந்த மைமூன் இப்னு மெஹ்ரான் என்கிற
அந்த ரஹிமஹுல்லா அந்த தாபியுடைய கூற்றை என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, அடுத்ததாக 24வது பக்கம் அல் வசியா சானியத் அஷர் 12வது உபதேசம் அறிவுரை. கால சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா, ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை தாபியில ஒருவர் சொல்கிறார், யுசல்லி சும்ம யல்தஃபிது இல ஷபாப். ஒரு நாள் என்ன செய்கிறார், சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொழுதுட்டு வாலிபர்களை நோக்கி திரும்பி பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்கிறார், இதாலம் துசல்லுல் யௌம் ஃபமதா. இன்னைக்கு நீங்க தொழலன்னா நீங்க எப்ப தொழுவீங்க? இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்குள்ளா இப்ப பயன்படுத்திங்க, ஈராமை வந்ததுக்கு பிறகா என்று சொல்லி என்ன செய்கிறார், வாலிபர்களை பார்த்து பாராட்டுகிற வகையில் என்ன செய்து, எனவே இருக்கிற காலங்களை முறையாக நீங்க என்ன செய்யுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்க. பொதுவாக இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகை நீங்க பாருங்களேன், வாலிபர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு என்ன செய்து, நம்ம நாடுகள்ல நிறைய நீங்க பாருங்க, எங்கேயாவது இஷாவுக்கு மக்ரிபுக்கு 4-5 சஃப்கள் இருக்கிற பள்ளிவாசல்கள்ல ஃபஜ்ருக்கு நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சில பள்ளிவாசல்கள்ல இமாமும் முஅத்தினும் தான் இருக்கிறார். சில பள்ளிவாசல்கள் 4-5 பேரோட ஃபஜ்ர் தொழ வேண்டிய நிலையில இருக்குது இஸ்லாமிய சமூகம். அந்த நேரத்தில் அப்ப யாருமே வீட்டு இல்லையா, எல்லாரும் வீட்டுல தான் இருக்கிறாங்க. சில நேரங்கள் மக்ரிபுக்கு இல்லாம இருக்கலாம், இஷாவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஃபஜ்ர் நேரத்தில் அத்தனை பேர் 199 யாரு, எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க, பெட்ல இருக்கிறாங்க. அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த நேரத்தில் கூட எத்தனையோ சகோதரர்களுடைய உள்ளங்க காதுகளை செவிப்பறைகளை என்ன செய்கிறது, பாங்கினுடைய ஓசை கேக்கு தட்டிட்டு போகுது. ஆனா என்ன செய்யறோம், நம்ம அப்படியே கேட்டவும் அடுத்த பக்கம் பிறண்டி திரும்ப என்ன செய்யுது, அப்படியே படுத்துறது இருக்குதா இல்லையா? இன்னொரு தரம் இழுத்து மூடிட்டு, ஏற்கனவே நான் நினைக்கிறேன் பெட்ஷீட் கீழே வந்திருந்தா அதையும் இழுத்து மூடிட்டு படுக்கிற சகோதரர்கள் நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் பார்க்கிறோம். அன்பிக்கு நீ உறவுகளே, அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணமாக 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழணும், நம்ம எந்திரிச்சு தொழல, 5:10க்கு மலக்குல் மௌத் வந்து எங்களை அழைச்சிட்டு போயிட்டாருன்னா என்ன நடக்கும் சொல்ல முடியுமா? எந்திரிக்க முடியுமா நம்மளால? நம்ம பார்க்கிற எத்தனை சகோதரர்கள் உறக்கத்திலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறந்து போன வரலாறுகள் நமக்கு முன்னால இருக்குது. அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த வகையில என்ன செய்கிறது, நம்ம அல்லாஹ்வுக்கு செலுத்துற மிக பிரதானமான கடமை எது, தொழுகை தான். அப்ப நம்ம என்ன செய்கிறது, நம்ம பேசிக்கொள்ற, நான் யாரு, நான் முஸ்லீம். ஏன் எப்படி முஸ்லீம், நான் அந்த பள்ளிவாசல்ல நான் ஒரு மெம்பரா இருக்கிறேன். மெம்பரா இருக்கிறார்கள் எல்லாம் முஸ்லீமா? பள்ளிவாசல்ல மெம்பரா இருக்கிறீங்க, 5 நேரம் பள்ளிக்கு வரணும். இன்னைக்கு நாட்டுல பாருங்க, நம்ம நாடுகள்ல பள்ளிவாசலுடைய ட்ரஸ்டில பள்ளிவாசல் பரிவாரண சபையில் இருப்பாங்க. ஆனா 5 நேரம் பள்ளிக்கு வர்றாங்களா? இல்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் வருவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அன்பிக்கினிய உறவுகளே, ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் சொன்னால், பொதுவாக என்ன செய்கிறது, ஃபஜ்ருடைய நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தினுடைய அந்த நாளினுடைய முதல் கடமை எது, இந்த ஃபஜ்ருடைய தொழுகை தான். அந்த நாள் ஆரம்பம் எது, ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுகையோடு அந்த கடமைகளை நம்ம ஆரம்பிப்போமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. எனவே அல்லாஹ்வை நான் தொழுது விட்டேன், என்னுடைய உரையாடலை முன்வைத்து விட்டேன், என்னுடைய கோரிக்கையை முன்வைத்து விட்டேன். அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்திருக்கிறதால ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள சுன்னத்தை தொழுகிறோம், எல்லா விஷயம் ஃபஜ்ரை தொழுகிறோம். ஃபஜ்ருக்கு பிறகு திக்ர் செய்ய கிடைக்கும், பாவ மன்னிப்பு கேட்க கிடைக்கும், ஸலவாத்து சொல்ல கிடைக்கும், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓத கிடைக்கும். அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் என்ன செய்கிறது, நம்ம மட்டும் எந்திரிக்கிறதால எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களே என்ன செஞ்சிருவோம், நம்ம எந்திரிக்க செய்வோம். யாருக்கு இந்த நன்மை, நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும். பெற்றோர்கள் பொதுவாக சில நேரங்களில் தாய் எந்திரிக்கலாம், சில நேரங்களில் தந்தை எந்திரிக்கலாம். தாய் எந்திரிச்சால் தந்தையை வேணும், கணவனை என்ன செய்யணும், எந்திரிக்க வைக்கணும். சில நேரங்களில் கணவர் எழுந்தால் அடுத்து மனைவி என்ன செய்யணும், எந்திரிக்க வைக்கணும், பிள்ளைகளை எந்திரிக்க வைக்கணும் என்கிற அடிப்படையில் பொதுவாக இந்த வகையில ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்பது அந்த அவர்களுடைய முதல் நாளை, அன்றைய நாளை ஃபஜ்ரோடு ஆரம்பித்தால் அதை விட பரக்கத்தான வேறு எந்த ஒரு நாளை நம்ம பார்க்க முடியாது. அன்பிக்கினிய உறவுகளே, எனவே இந்த ஃபஜ்ர் தொழுகை மிக முக்கியமானது. அதனால அவர் என்ன செய்கிறார், இந்த சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் வாலிபர்களை பார்த்து சொல்றாங்க, இந்த உங்களுடைய உடலில சக்தி இருக்கிற நேரத்தில், ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில், பலம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொலைலன்னு சொன்னால் பிறகு எப்பதான் நீங்க தொழ போறீங்க என்று என்ன செய்கிறார், அவர்களை உற்சாகமூட்டுகிற வகையில என்ன செஞ்சிருக்கிறார், இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம்.
அன்பிக்கினிய உறவுகளே, உங்களுக்கு தெரியும் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர். நிறைய செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார் என்கிற செய்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், முன்னாடியும் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக 25வது பக்கம். அடுத்தது ரபி இப்னு குல்சூம் அன்னஹு قال نظر الينا حسن البصري ونحن حوله شاب. ரபி இப்னு குல்சூம் என்கிற ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நாங்க ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சூழ உட்கார்ந்து இருந்தோம். அவரை சூழ உட்கார்ந்து இருந்த ஆட்கள் எல்லாமே வாலிபர்கள். இதுல பாருங்க, இதுக்கு முன்னாடி பல செய்திகளை பார்த்தோம். அந்த இமாம்களை சுத்தி 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 இருக்கிறவங்க யாரு, திரும்பி பார்த்தாலும் வாலிபர்கள், சலாம் கொடுத்துட்டு அங்கிட்டு பார்த்தாலும் வாலிபர்கள். இமாம்களை ஒரு செய்தியை சொல்ல வர்ற நேரத்திலையும் அதுவும் என்ன செய்கிறது, வாலிபர்கள் என்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த நேரத்துல ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யா மாஷர் ஷபாப், வாலிபர்களே, அமா தஷ்தாகூன இலல் ஹூருல் ஈன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹூர்லீன் என்கிற பெண்களை திருமணம் முடிச்சு தர்றதாக சொல்கிறானே, அது உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சுவனத்தை கன்னிகளை பற்றி, சுவனத்திலே கிடைக்கிற பெண்களை பற்றி என்ன செய்கிறார், இந்த வாலிபர்களுக்கு ஆசை ஊட்டுகிறார். அன்புக்கினிய உறவுகளே, உங்களுக்கு தெரியும், பொதுவாக சுவர்க்கத்து பெண்கள் என்ன செய்யும், அவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், சுவனவாதிகளுக்காக அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு கணவர் இந்த உலகத்துல வாழ்ற நேரத்தில் கணவன் மனைவி 2 பேருமே சொர்க்கமாக இருந்தால் நாளைக்கு சொர்க்கம் அவங்க 2 பேரும் கிடைக்கும். அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சொர்க்கத்தை கன்னிகைகளும் அல்லாஹ் தஆலா திருமணம் முடிச்சு கொடுப்பான். அப்ப இந்த வகையில இந்த வாலிபர்களை பார்த்து அவர் கேட்கிறார், என்ன உங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கன்னி கிடைக்கிறது ஆசை இல்லையா, விருப்பம் இல்லையா என்று என்ன செஞ்சிருக்கிறார் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வாலிபர்களை பார்த்து கேட்டிருக்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புக்கினிய உறவுகளே, பொதுவாக இன்னைக்கு நம்ம நாடுகள்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை நம்ம பார்த்து கேட்டாக்கா என்ன செய்யுது, என்ன கேட்கலாம், ஐபோன் கிடைக்கிறது, கிடைக்கிறவங்களுக்கு விருப்பமா இருக்கும் தானே, இது மாதிரி என்ன செய்யுது, இப்படித்தான் கேட்க வேண்டிய நிலையில இருக்கு இன்னைக்கு சமுதாயம். அன்பிக்கினிய உறவுகளே, அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமுக்கு நிறைய மறைவான விஷயங்களை வச்சிருக்கிறான். நம்ம எல்லாம் மறைவான விஷயங்களை தான் நிறைய நம்பி இருக்கிறோம், அப்படியா இல்லையா? அல்லாஹ்வை பார்க்க இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க இல்ல, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க இல்ல, சொர்க்கத்தை பார்க்க இல்ல, நரகத்தை பார்க்க இல்ல. ஆனால் அந்த செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செஞ்சிருக்காங்க, எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப சொர்க்கத்தை கன்னிகைகள் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு, சுவனவாதிக்கு கிடைக்கிறது என்பது அளப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அந்த பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நினைச்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறார்கள். இந்த அறிஞர் என்ன செய்கிறார், வாலிபர்களை பார்த்து சொர்க்கத்தோடு அவருடைய அந்த நிலையை கொண்டு போய் ஒப்புறார், அங்க கொண்டு போறார். இங்க உலகத்துல விஷயத்தை சொல்லல, எதை சொல்றாரு, சொர்க்கத்துல கிடைக்கிற இன்பங்களோடு அவர்களுடைய உள்ளங்கள் தொடர்படுமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா வந்துடும். அதான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எங்க தொடர்போட இருக்குது, உலகம், பணம் அல்லது களியாட்டம், இது போல இப்படியான மனசு உள்ளம் எதெல்லாம் விரும்புதோ அது இஸ்லாத்துக்கு முரணாக இருந்தாலும் அதை நேசிக்கின்ற வாலிப சமூகத்தை நிறைய நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப எப்பொழுதுமே வாலிபர்களாக இருக்கிறவங்க என்ன செய்யணும், மறுமையோட, சுவனத்தோட, நரகத்தினுடைய கொடூரத்தை மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரிக்கிற பொழுது அந்த விசாரணை எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம படிக்கணும். குர்ஆன் அப்படி எங்களுக்கு பாடம் அப்படி சொல்லித்தரும். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப அந்த மறுமையினுடைய விசாரணைகளை, மரணத்தை, சொர்க்கத்தை, நரகத்தை, இது போன்ற விஷயங்களை நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்துவதனால ஒரு மனிதன் இந்த உலகத்துல தன்னுடைய வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில இந்த ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாலிபர்களுக்கு சொர்க்கத்தை கன்னிகைகளை என்ன செய்யறாங்க, அப்படியே ஆர்வமூட்டுகிற செய்தியை இந்த நூலினுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் அந்த 25வது பக்கத்தினுடைய கடைசி பகுதியாக திருமறை வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை கொண்டு வர்றார். வமன் அராதல் ஆஹிரத வஸஆலஹா, ஆஹிரத வஸஆலஹா, யாரெல்லாம் மறுமையை இலக்காக கொண்டு அதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ, வஹுவ முஃமினுன், எந்த நிலையில, மூமினாக இருந்து கொண்டு, மறுமைதான் தன்னுடைய குறிக்கோள்,
மறுமைதான் மறுமையினுடைய இன்பங்கள் தான் என்னுடைய இன்பங்கள் என்று இருக்கிறாரோ ஃபஉலாயிக கான சஅயுஹும் மஷ்கூரா, அவருடைய அந்த முயற்சி, அவருடைய எண்ணம், அவருடைய லட்சியம் எல்லாமே அல்லாஹ் தஆலாவால் என்ன செய்யப்பட்டது? வரவேற்கப்பட்டது, அல்லாஹ் தஆலாவுடைய நன்றிக்குட்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? இந்த விஷயத்துல சொல்லி காட்டுகிறான். அன்பிக்கினிய உறவுகளே, எனவே மறுமைதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்காக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஈமான் என்கிறது யஸீது வ யன்குஸ், என்ன கூடும் குறையும். இந்த மஜ்லிஸுக்கு எப்படி ஆட்கள் கூடுவாங்களோ குறைவாங்களோ அது மாதிரி என்ன செய்யும்? ஈமானும் ஈமான் என்ன செய்யுது? அப்படித்தானே, எப்பயுமே அதே எண்ணிக்கையில நம்ம வர்றாமா? இல்ல. அப்ப ஈமான் என்கிறது என்ன செஞ்சிடும்? கூடும் குறையும். இதுதான் என்ன செய்யுது? பொதுவாக இஸ்லாத்தினுடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி அடிக்கடி நீங்க சொல்ற நேரத்துல, பள்ளிவாசலுக்கு இருக்கிற நேரத்துல எங்களுக்கு அதெல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னால கொண்டு போய் காட்டுற மாதிரி இருக்குது. நாங்க ஈமானுடைய உயர்வை பார்க்கிறோம், ஈமான் அதிகரிப்பு இருக்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம். ஆனா பள்ளியை விட்டு அந்த மஜ்லிஸை விட்டு வெளியில போனதுக்கு பிறகு எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள், தோட்டம், துறவு, தொழில், இது போன்ற ஆசைகள் வருகிறேன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஃபதாக்கல் ஈமான், அதான் ஈமான். எது ஈமான்? அப்படித்தான் இருக்கும். ஒரு இடத்துல நல்லவைகள் பேசப்படுகிற சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும்? ஈமான். இந்த இடத்துல தவிர பொதுவாக உங்களுக்கு இது போல மஜ்லிஸ்களை தவிர வேற எங்கேயாவது ஏன்னா அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்னு சொல்லப்படுதா? சொல்லப்படுறதில்லை. எங்க சொல்லப்படுது? இது போல பரக்கத்தான மஜ்லிஸ்கள்ல தான் என்ன செய்யப்படுகிறது? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், சுவனத்துக்கு நீங்க தயாராகுங்கள், நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எங்க சொல்லப்படுது? இது போல மஜாலிசுல் இல்ம், கல்வி மார்க்க விடயங்களை படிக்கிற இது போன்ற மஜ்லிஸ்கள் தான் சொல்லப்படுது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, அப்ப இந்த வகையில பொதுவாக நம்ம என்ன செய்து இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இருக்கிற காலங்கள் நாங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்கு மறுமைதான். எது எப்படி போனாலும் சரி, இப்பனாலும் சரி, நாளைக்குனாலும் சரி, எந்த நேரத்திலும் வேண்டுமென்றாலும் எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படலாம், போகலாம். ரோட்ல போற நேரம், அல்லது தூங்கி கொண்டிருக்கிற நேரம், வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம், உரையாற்றி கொண்டிருக்கிற நேரம், உரைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நேரம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? மறைத்து வைத்திருக்கிறான். அப்ப இந்த வகையில பொதுவாக நம்ம என்ன செய்யணும்? இதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிக்கினிய சகோதரிகளே, அடுத்ததாக 26வது பக்கம் இந்த நூலினுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார். ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, ஈயாக்கும் வத்தஸ்வீஃப், ஈயாக்கும் வத்தஸ்வீஃப். தஸ்வீஃப்னா பிறகு பார்ப்போம் பிறகு பார்ப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன இப்ப வாலிபன் இன்னும் எவ்வளவு வயசு? இப்பதானே 30 வயசு, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த தஸ்வீஃப்ங்கிறது என்ன செய்யுது? பிறகு பார்ப்போம் பிறகு பார்ப்போம் என்கிறது நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். சௌஃப அஃஅலு சௌஃப அஃஅலு, நான் பிறகு இப்படி செய்வேன், இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் தொழுது கொள்றேன், வர்ற வெள்ளிக்கிழமை தொழுவேன், வர்ற நோம்பிலே இருந்து கரெக்டா என்ன செஞ்சிருவேன், நான் தொழுதுவேன் என்று சொல்லி நம்ம காலங்களை என்ன செய்யறது? தாமதப்படுத்துறோம் இல்லையா? இதை விட்டு உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்கள் இப்படி பிற்போடாதே. நல்ல விஷயத்தை பொறுத்தளவுல நம்ம என்ன செய்யக்கூடாது? பிற்போடவே கூடாது. ஒரு விடைய ஒரு நல்ல விஷயம் ஒன்று கிடைக்கி இருக்குது, அதை செய்யணும்னா நம்ம எவ்வளவு அவசரமாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறார்கள்? வாலிபர்களுக்கு நீங்க காலம் இருக்குது, நேரம் இருக்கிறது, இப்ப என்ன மரணம் வரப்போகிறதா என்றெல்லாம் நம்ம என்ன செய்ய இந்த காரணங்கள் சொல்லக்கூடாது. எனவே எவ்வளவு வாலிபம் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு சக்தி இருந்தாலும், இருக்கிற சந்தர்ப்பங்களை அதை என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலதாமதம் எடுத்துக்கொள்ள கூடாது என்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் என்கிற அந்த தாபி என்ன செய்கிறார்? வாலிபர்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான உதாரணமாக என்ன செய்ய நம்ம பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, இன்னைக்கு எங்கள்கிட்ட பணம் இருக்குது, நாளைக்கு இருக்குமா இல்லையாங்கிற யாருக்கும் சொல்ல முடியாது. எங்கட கையில் இருக்கிறது வேற ஒருத்தர் கையில் இருக்கும். இன்னைக்கு ஆரோக்கியத்தோட இருப்போம், நாளைக்கு சுபேக்கு எதிர்க்கிற நேரத்தில் ஆரோக்கியம் இழந்த நிலையில் எழுந்திருப்போம். அப்படித்தானே? சொல்ல முடியுமா யாருக்காவது நாளைக்கு நான் ஆரோக்கியத்தோடு தான் எழுந்திருப்பேன் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. இந்த பணம் எனக்கு மௌத்து வரைக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியுமா? இல்ல. நம்ம சாப்பிட்டு முடிஞ்சது நம்மளுடைய பணம்,
இப்ப இப்ப அந்த உடுத்திருக்கிற ஆடை என்னுடையதுன்னு சொல்ல முடியுமா? நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இது என்னுடைய இருக்கலாம். ஆனால் இறந்து போனதுக்கு பிறகு என்ன செய்யப்படும்? இதை வேற ஒருத்தர் என்ன செய்யலாம்? இந்த ஆடை அணியலாம் இல்லையா? என்னுடைய போன் என்று சொல்லலாம், இது என்னுடைய போன் என்று. இறந்து போனதுக்கு பிறகு என்னுடைய போன் என்ன செய்யும்? இன்னொருவருடைய கைக்கு மாறிவிடும். எனவே இந்த காலதாமதம் போடுறது, பிறகு பார்ப்போம், பணம் இருக்குத்தானே, நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு அல்லது இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு நான் ஹஜ்ஜிக்கு போவேன், அல்லது இன்னும் அடுத்த மாசத்திலிருந்து கரெக்டா தொழுவேன் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? நல்ல விடயங்களை பிற்போட கூடாது என்கிற அடிப்படையில் என்ன செய்கிறது? இந்த அறிஞர் என்ன செய்கிறார்? ஒரு செய்தியை சொல்கிறார். அன்பிக்கினிய உறவுகளே, இப்படி பிற்போட்டு அதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மரணம் வந்து விட்டால் நிலைமை என்ன? முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நம்ம என்ன செய்ய பிற்போடுறோம்? நிறைய சகோதரர்களை நீங்க பாருங்க, ரமலானுடைய முதல் நோம்புக்கு முன்னாடி நீங்க பள்ளிவாசல் நீங்க பாருங்க, மாஷா அல்லாஹ், பார்க்கிறதுக்கு ஒரு வகையான சந்தோஷம். முதல் நோம்புக்கு முன்னர் முதல் நாள் அவங்க தான் எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா என்ன செய்து வருஷம் பூரா முதல் சஃப்ல நின்று தொழுறாக்கள் மாதிரி இருப்பாங்க. 1 2 3 4 5 10 பிறகு அப்படியே 10 சஃப் அப்படியே கம்மியா வரும், குறைஞ்சிட்டு வரும். பாக்குறோமா இல்லையா? பிறகு திரும்ப பார்த்தா 26ல திரும்ப கூடும். 26ல என்ன செய்யும்? திரும்ப எண்ணிக்கை கூடும். ஏன்? பொதுவாக உங்களுக்கு தெரியும், நம்ம சமுதாயத்தில் அந்த தௌபா கேட்கறதுங்கிற ஒரு முறை ஒன்று இருக்கு. அன்னைக்கு மட்டும்தான் எங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிற மாதிரி ஒரு சிந்தனை போக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கு. அன்பிக்கினிய உறவுகளே, அப்படி அல்ல. ஒரு மனிதர் எந்த வேளையில் எப்படி வேணும்னாலும் என்ன செய்து மிக காலதாமதம் எடுக்காமல் அல்லாஹ் தஆலா தௌபா கேட்கணும். 27ல தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான்னு சொல்லி எங்கேயாவது நமக்கு ஹதீஸில் இருக்குதா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா? இல்ல. எனவே இந்த வகையில் என்ன செய்து இந்த ரமலானுடைய காலத்தை நீங்க பாருங்க, மாஷா அல்லாஹ், தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக செய்யப்படுகிற ஒரு காலம். எங்க பார்த்தாலும் ஹதீஸை சொல்லுவாங்க, குர்ஆனை சொல்லுவாங்க, நல்லவைகளை செய்வாங்க. ஆனால் எது வரைக்கும்? பெருநாள் வரைக்கும். பிறகு என்ன செஞ்சிடும்? பெருநாள் தொழுகையோட அப்படியே அதோட முடிஞ்சு போயிடும். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த வகையில நம்ம என்ன செய்யுது? இதை கவனத்தில் கொண்டு பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாகத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நம்மகிட்ட கேட்கிற முன்கர் நக்கீர் கேள்வி கேட்கிற நேரத்தை என்ன செய்யுது? நம்ம யாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் இருங்க, நான் என் அத்தாவை கூப்பிட்டு வர்றேன், என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர்றேன், என் புள்ள வந்து பதில் சொல்லுவான்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகத்தான் என்ன செய்யணும்? அதை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். என்ன அந்த 3 கேள்விக்கு நம்ம என்ன செய்யுது? நாம் தயாரா இருக்கிறோமா? வாலிபர்கள் தயாரா இருக்கிறார்களா என்பதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அன்பிக்கினிய உறவுகளே, 24 மணி நேரத்தில் எங்களுடைய நேரங்கள் எதற்கு அதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்பதை செலவழிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லை. வாலிபர்கள் இன்னைக்கு எவ்வளவு நேரங்கள் விரயமாக, மார்க்கம் அனுமதிக்காத, அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிகளிலே நேரங்கள் செலவழிக்கப்படுறது நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பிக்கினிய உறவுகளே, எனவே அந்த முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் சரியாக பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? இதை நம்ம சிந்திக்கணும். சரி, பரவாயில்லை, இன்னும் 1.5 மாசத்துக்கு பிறகு நோன்பு தானே வருது, அப்ப பார்த்துக் கொள்வோமா? இல்லை. அதுதானே அவர் சொல்றார். என்ன செய்ய கூடாது? நோன்பு எதிர்பார்த்திருக்க கூடாது, வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்திருக்க கூடாது, நாளைக்கு பார்க்கலாம் என்று இருக்கக்கூடாது. உரிய நேரத்தில் ஒரு 7 நிமிடம் போதும். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம். ஒரு தொழுகைக்கு என்ன செஞ்சிடும்? 10 நிமிடம் போதும். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற எல்லா நேரங்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சாப்பிடுறதுக்கு, உழைக்கிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, மற்றவங்களுடைய பேசுறதுக்கு, எல்லாவற்றுக்கும் நம்ம செலவழிக்கிறோமா இல்லையா? கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா எங்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்யுது? சரி, ஒரு மணி நேரத்தை அல்லாஹ் விட்டாலும் 23 மணி நேரம் இருக்கு. 23 மணி நேரம் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஜகாத்துல எங்களுக்கு என்ன சொல்றான்? 100க்கு 2.5 தான் சொல்றான். 97.5 இருக்கு. யாருக்கு? நமக்கு தான். நீங்க 2.5 வச்சுக்கலுங்க, 97.5 அல்லாஹ்வுடைய பாதையில மார்க்கத்துக்கு செலவழிங்கன்னு சொல்லி இருந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஹிக்மத், எவ்வளவு ரஹ்மத். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? 97 நீங்க வச்சுக்கோங்கப்பா, இது உங்களுக்கு தேவைக்கு. 2.5 தான் கொடுக்க சொல்றான் அல்லாஹ். 100க்கு 2.5 பணத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யுது? அப்ப அல்லாஹ் தஆலா எங்க மீது இறக்க வச்சிருக்கிறானா இல்லையா?
இவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறான். சரி பாதியை கொடுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 2.5 கொடுங்கன்னு சொல்லியே நிறைய பேர் கொடுக்கற இல்ல, இருக்குதா இல்லையா? எனவே இந்த ஜகாத் பொதுவாக சதகாக்கள் எப்பயுமே நம்ம என்ன நினைக்கணும் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நம்ம செலவழிக்கிற பொழுது வளர்ச்சி அடையும். வளர்ச்சி என்ன செய்யும்? ஷைத்தான் தான் சொல்லுவான் கொடுத்துறாத, கொடுத்தா குறைஞ்சிடும். அதான் குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது. யாரு உங்களுக்கு சொல்றது? கொடுத்தா பணத்துல குறைஞ்சிடும், கொடுத்துறாத, நல்ல வகைகளுக்கா செலவழிக்காத. சரி, குர்ஆன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? நல்ல வகைகளுக்கு செலவழிக்கிறத விரும்ப மாட்டான். அவன் என்ன செய்வான்? யஇதுகுமுல் ஃபக்ர, உங்களுக்கு வறுமை வந்துரும் சொல்லி பயமுறுத்துவான், அச்சுறுத்துவான், இத காட்டுவான். அப்படி காட்டினோட என்ன செய்யுது? சரி அப்படியே விட்டுறாரு. அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த காலதாமதம் எடுத்து நம்ம இந்த வருஷம் கொடுக்கல, சரி பாப்போம், அடுத்த வருஷம் 2026ல இன்ஷா அல்லாஹ் முறையாக ஜகாத்தை கொடுத்துருவோம். 2026ல முறையாக தொழுது கொள்வோம். 2026ல முறையாக இருக்கிற தீமைகள் எல்லாத்தையும் விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம தான் அவுலியா, நம்ம தான் முத்தகி. நம்ம என்ன செய்ய முழுமையா அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சிருவோம்? நம்ம அப்படியே பள்ளியில உட்கார்ற மாதிரி என்ன செய்வாங்க? பேச்சுக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், கொரோனா டைம்ல அன்பிக்கினிய உறவுகளை, கொரோனா டைம்ல நீங்க பாருங்க, பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருந்த சந்தர்ப்பம் நம்ம நாடுகள்ல. நிறைய பேர் பார்த்தா பள்ளிவாசல் மூடி வச்சிருக்கிறாங்களே, பள்ளிவாசல் மூடி வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க ஆதங்கத்தை பார்த்தா, இவங்க தான் 30-40 வருஷமா முதல் சப்புல நின்று தொழுதாக்கள் மாதிரி பேசுவாங்க. திறந்த உடனே பார்த்தா ஆக்களே இல்லை. இருந்துச்சா இல்லையா? கண்கூட பார்த்தோமா இல்லையா? பார்த்தமே சகோதரர்களே. இப்ப என்ன செய்யுது? வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துட்டு போறான். வெள்ளிக்கிழமை மட்டுமே என்ன செய்யறது? அப்ப என்னமோ இவங்க பெரிய முத்தகீன்கள் மாதிரி தக்குவா கூடுன மாதிரி பேசிக்கிட்டாங்க. எப்ப மூடி இருக்கிற நேரத்துல 40 பேர் தான் வரணும், 30 பேர் தான் வரணும் சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று இருந்தது. அப்ப என்ன செய்யுது? வேற வழி இல்லாம என்ன செய்யுது? நேரத்தோடு வந்த ஆட்களும் இருக்கிறாங்க, இதுதான் சான்ஸ் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்த ஆட்களும் இருக்கிறாங்க. அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப அல்லாஹ் தஆலா இதெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அப்ப அந்த நேரத்தை கூட என்ன செய்து முழுமையாக பயன்படுத்தினவங்க அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியாளர்கள் தான். எனவே இந்த வகையில பொதுவாக இந்த பிற்போடுற இந்த நேர காலங்களை நம்ம என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது, எடுத்துக் கொள்ளக்கூடாது. இறுதியாக இந்த நூலுடைய ஆசிரியர் 27வது பக்கத்துல வசியா அல் ஹாமிஸத் ஆஷர் 15வது வசியத். யா மஅஷர் ஷபாப், ஹப்ஸா பின்த் சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பெண்மணி, யா மஅஷர் ஷபாப், வாலிபர்களே, குது மின் அன்ஃபுசிக்கும் வ அன்தும் ஷாப், நீங்கள் வாலிபர்களாக இருக்கிற நேரத்திலே நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி வல்லாஹி மா ரஅய்துல் அமல இல்லா ஃபி ஷாப், வாலிப பருவத்திலே செய்யப்படுகின்ற அமல் மாதிரி வேற ஒரு அமல் இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பானது என்கிற அடிப்படையில இந்த ஹப்ஸா பின்த் சீரின் என்கிற அந்த சஹாபா அந்த தாபிய பெண்மணி என்ன செய்கிறார்? இந்த விடயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றா பாருங்க, வாலிபர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை. அப்ப இந்த வாலிபத்தில் இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அந்த வாலிபத்தை நம்ம சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்பாக்கியம். இந்த நிலைமை மாறிட்டண்டா திரும்ப என்ன செய்ய முடியாது? உங்களால் எழுந்திருக்க முடியாது, எல்லாமே இழந்து போய்விடுவோம். எனவே இந்த பருவத்தில் தேடுகின்ற கல்விதான் சிறப்பான கல்வி. இந்த பருவத்திலே செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகள் தான் மிக சிறப்பாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். நீ பள்ளிவாசல நீங்க பாருங்க, எத்தனை பேர் சேர்ல தோழக்கூடிய சகோதரர்களை நம்ம பார்க்கணும், இருக்குதா இல்லையா? அத்தஹியாத்தில் உட்கார முடியாத சகோதரர்களை பார்க்கிறோம், ருக்கு சரியா செய்ய முடியாத சகோதரர்களை பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் யாருக்கு முடியும்? வாலிபர்களுக்கு முடியும், இளைஞர்களுக்கு முடியும். அப்ப எங்களுடைய எல்லா புலன்களும் சீராக இருக்கிற ஒரு காலப்பகுதி. எனவே அன்புக்கினிய உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வாலிபம் குறித்த நிறைய செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பல வசியத்துகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை என்ன செய்யுங்க? நம்ம எழுதி வச்சிருப்பீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. சகோதரர்கள் வீடியோக்களை பார்த்துக் கொள்ளலாம். இந்த செய்திகளை மற்ற சகோதரர்களுக்கு எத்தி வைங்க. எந்த ஒரு வாலிபர்களை நாங்கள் பார்த்தாலும் எங்களால சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கூட அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஏற்படுத்தலாம். நம்ம சொல்லி எங்க கேட்க போறாங்க என்று என்ன செய்யக்கூடாது? நாங்க அதுல பின்வாங்க கூடாது. நம்மளால சொல்றது நம்மளுடைய கடமை, அதை சொல்லுவோம். சொல்லாம இருக்கிறாங்களா?
பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்களா, தொழாதவங்களா இருந்தால் தொழுங்கன்னு சொல்லுவோம். அதையாவது மட்டும் செய்யுங்க. நீங்க கிளாஸுக்கு வர வேணாம், மற்றவங்களுக்கு போகணும், 5 நேரம் பள்ளிவாசலுக்கு தொழுகிற அந்த கடமையாவது நீங்க உரிய நேரத்தில் செய்யுங்க. பாவத்தோட மூழ்கி இருக்கிறாங்களா, சினிமாவோட மூழ்கி இருக்கிறாங்களா, இசைகளோட மூழ்கி இருக்கிறாங்களா, மார்க்கத்துக்கும் அவங்களுக்கும் எதுவுமே சம்பந்தமே இல்லையா என்றால் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, மறுமையை பயந்து கொள்ளுங்க. கபருடைய வேதனை இருக்கிறது, கபருடைய கேள்வி எனக்கு இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா சொர்க்க நரகம்னு ஒன்று வச்சிருக்கிறான். நரகம்ங்கிறது கொடூரமானது. அதுல இருந்து யாருமே நிரந்தரமா போனவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, வெளியில வர முடியாது என்கிற இது போன்ற சில அறிவுரைகளை நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்திருக்கிற அறிவுரைகள். கல்வி தேடுற விஷயத்துல, மார்க்கத்தை பேணுற விஷயத்துல, சமுதாயத்துக்கு அறப்பணிகள் செய்யற விஷயத்துல, எல்லா விடயங்களையும் நம்ம என்ன செய்யணும், இந்த வாலிபர்களை குறித்து நாங்கள் இந்த செய்திகளை நம்ம அடிக்கடி சொல்லிக் கொள்வோம். இப்படி சொல்லுகிற பொழுது இன்ஷா அல்லாஹ் நாளடைவுல அதை என்ன செஞ்சிடும், நம்ம சொல்லிட்டோமே என்று நம்மளும் அந்த விடயங்களை நம்ம என்ன செய்வோம், மேற்கொள்வோம். சில நேரம் குறைபாடுகள் எங்கள்கிட்ட இருக்கலாம். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம மற்ற சகோதரர்களுக்கு என்ன செய்யணும், இந்த செய்திகளை எத்தி வைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் இந்த வசியத்துகளை, பொதுவாக வாலிபர்களுக்கு பிரயோசனமான வசியத், இந்த வசியத்துகளை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அந்த அதுகளை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்குமாறும், அதே போல மார்க்க விஷயங்களுக்காக மௌத்தை நாங்கள் மறந்து வாழக்கூடாது. கபருடைய வேதனைகளை நாங்கள் நினைவுபடுத்தி, மறுமையினுடைய அந்த காட்சிகளை நாங்கள் நினைவுபடுத்தி மறுமைக்காக வேண்டி என்ன தயார் நிலையில் இருக்கிறோமோ என்பதை நாங்கள் சுய பரிசோதனை செய்து நல்ல முறையில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.